என்னடா பண்ணுகிற? பாத்து தெரியலையாமா? சமைச்சுட்டு இருக்கேன். நீங்க எனக்கு காலங்காலமா தண்ட சோறு திடீர்னு ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அதனால அந்த சோத்தை நானே செஞ்சு சாப்பிட போறேன். இப்ப சொல்லுங்க, நான் தண்ட சோறா? நான் உழைப்பால செஞ்சு சாப்பிட்றேன். நான் தண்ட சோறா? டேய், வெளியில எங்கன்னா வேலை வெட்டிக்கு போகணும்னு பார்த்தா அசிங்கமா உங்க அம்மா மாதிரி சமையல் கட்டு வேலை செஞ்சீங்கிற. எது அசிங்கமா? அம்மா மாதிரியா? பா, அவங்களோட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆனதுல இருந்து கணவரை கவனிக்கணும், குழந்தைங்க பிறந்ததுல இருந்து பிள்ளைங்களை கவனிக்கணும், சாமான் தொலைக்கணும், துணி துவைக்கணும், காய வச்சு துணியை மறுபடியும் மடிச்சு பீரோல வைக்கணும், 3 வேளை விதமா நமக்கு சமைச்சு போடணும், வீடு வாசல் பெருக்கணும், கோலம் போடணும், பக்கெட்ல துணியை ஊற போடணும், குடிக்க தண்ணி பிடிக்கணும், குளிக்க தண்ணி காய வைக்கணும், காலையில காய் வெட்டுறதுல இருந்து நைட் தூங்க பாய் போற வரைக்கும் தினம் தினம் அவங்க கஷ்டத்தை மறந்து நம்மளோட கஷ்டத்துக்காக தான் இஷ்டத்துக்கு உழைக்கிறோம் தான்ப்பா அம்மா. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற அம்மாங்கெல்லாம் சும்மா நினைக்காதீங்க. அவங்கதான் நம்ம குடும்பத்தோட முதுகெலும்பு. அவங்கதான் ஆயுசுக்கும் நம்ம குடும்பத்தை தாங்கி நிக்கிற ஆலமரம். டேய், நான் என்ன பேசுனீங்க, நீ என்ன பேசுனீங்க? சும்மா இருங்க. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையதான் சொல்லுங்கிறான். டேய், அவனை நீ எங்க திட்டிட்டு போறன்னு உனக்கு ஐஸ் வச்சுக்கிறான்டி. இதே அப்ப அவன் சொல்றதெல்லாம் பொய்யா? அப்பாடா, நம்ம தப்பிச்சோம். இனிமே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்போம். டேய், லூசு மாதிரி பேசுங்கிற. யார் லூசு? நான் லூசா? இப்ப அவன் என்ன சொல்லிட்டா? வீட்டு வேலை ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். வெளியில போய் வேலை செஞ்சு பாரு, என் கஷ்டம் உனக்கு புரியும். உங்க வேலையை விட எங்க வேலைதான் கஷ்டம். கொஞ்சம் வழி விட்டு சண்டை போட்டுங்கப்பா. டேய், சும்மா எது சேர்த்து பேசாத. அவன் சொல்றத நம்பிட்டு ஏன் மேல சண்டை போட்டுங்கிற நீ? நான் ஒண்ணு உங்களை சண்டை போடல, அவன் சொன்னது தப்பான்னு கேட்டேன். டேய், ஏண்டா என் 2 பேரும் சண்டை மூட்டு விட்டுல? இப்ப சந்தோஷமா? இப்ப என்ன பண்ண போற நீ? இதயங்களே, கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம் இவைகளை தொடர்ந்து வரும் சோற்றை போல அதில் ஊற்றிய குழம்பையும்